ராமானுஜர் பெருமாள் கோயில்கள்ல பெருமாள் சாமி, தாயாரு, அனுமாரு, கருடாழ்வார் இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியா அதிகமா பேசப்படுறவர் இந்த ராமானுஜர் சாமி தான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பெருமாள் மேல என்ன ஒரு பிரியம் இருக்குமோ, பெருமாள் மேல என்ன ஒரு பக்தி இருக்குமோ, அதே அளவு பக்தியோடையும் அன்போடையும் இந்த ராமானுஜ சாமியை கும்பிடுறாங்க. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல கதி வேணும்னா ராமானுஜருடைய திருவடியை பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பெருமையோடு சொல்லப்படக்கூடிய இந்த சாமி அவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 1000 வருஷங்களுக்கு முன்னாலதான் நம்மளோட மனுஷரா இவர் வாழ்ந்து போயிருக்காரு. சரி, எத்தனையோ சாமியார்கள் இவருக்கு முன்னாலையும் சரி இவருக்கு பின்னாலையும் சரி பெருமாள் சாமி மேல பக்தி செலுத்திட்டு தான் வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த வைணவம் அப்படின்னு சொன்னாலே அந்த 12 ஆழ்வார்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த ராமானுஜர் அந்த ஆழ்வார்கள் லிஸ்ட்லயும் வரமாட்டாரு.